வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கள் என்றால் ஒட்டுச்சுட்டானில் சித்தி விட்டு வந்திருக்கிறோம். ஏன் நீங்கள் வந்திருக்கிறோம்? இந்த சித்தின மகளுக்கு பூ புனித நீராட்டு விழா. அப்போ நாங்கள் இன்றைக்கு அது ஒரு வீடியோவாக போடுறதுக்கு இருக்கிறோம். இன்றைக்கு அதுவும் பழைய முறைப்படி நடக்கிறதால கட்டாயம் வீடியோவை போடணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேர் பார்க்கணும்னு விரும்பினோம். இப்போ எல்லாம் மண்டபங்கள் அதுகள் இதுகள் ரெண்டு டக்கு டக்குன்னு செய்து கொண்டு போவீங்க. இது வீட்டில் சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கூடி கும்மாளம் அடிச்சு இந்த நிகழ்வு நடக்க போகுது. இங்க பாருங்க, தம்பி எல்லாம் இப்படி வலிக்கிட்டு வந்திருக்கிறான். தம்பி தம்பி மட்டும் இல்லை, நீங்க வலிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு தெரியல. சரியா அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். அதுக்கு முதல் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி போட்டு அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க.
இங்கே பாருங்க மகள் வந்து பூந்தி கொடுக்குறான் இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் வந்திருக்கணும் பாருங்க. நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இப்போ அந்த என்னன்னு சொல்கிறது நீராட்டு விழா பெண்ணுன்னு சொல்கிறது சித்திர மகள் அவாக்கு உள்ள அந்த சோடனி எல்லாம் இந்த என்ன சொல்கிறது இந்த பாரம்பரிய முறை நாளாத்திர தட்டுகள் ஆளாத்தி அதுகள் எல்லாம் செய்து முடிஞ்சுது. எங்களுக்கு அந்த டைம் எங்களுக்கு சொல்லல, அது கதைக்கு இல்லாமல் போயிட்டு. ஏன்னா சவுண்டு வழி சவுண்டுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றபடியாக கதைக்கு இல்லாது. அதனால உங்களுக்கு சவுண்டு இல்லாமல் தான் அதை காட்டணும். அதுகள் நடந்து கொண்டிருக்கு. இனி இப்போ ஃபேமிலியாக ஒவ்வொரு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுப்பினோம். அது ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு நேரமாக. அப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து நாங்களும் படம் எடுக்க போகிறோம். இனி சாப்பாடு நடக்குது. அப்போ பாருங்க. என்ன ஃபோட்டோ எடுக்கலையா நீங்கள்? எடுக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆக்கள் எல்லோரும் வந்திருக்கணும். ஆக்கள் எல்லோரும் பாருங்க எல்லாரும் வந்திருக்கணும். இதுங்கட சிட்டி சிட்டி இதான் மகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதான் மகள் மகள். சரி வாங்க சார், இப்போ நாங்கள் முடிப்போம் ஃபோட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறது ஆல்பம் செய்கிறதுக்காக அந்த ஃபோட்டோவுக்காக எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயினோம். ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் ஃபோட்டோ எடுப்பினோம். அதுக்காக தான் போகிறது. ஃபோன் மிக்ஸ் பண்ண முடியும் அங்கே வேணுங்க. இப்போ வந்து பந்தலெல்லாம் படிவாக காட்டியிருப்போம் உங்களுக்கு. இது சாப்பாடு. இது வந்து மிரக்கறி சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்து மச்சமும் சமைச்சிருக்கு. மிரக்கறியை வந்து நாங்கள் பிரிம்பா வச்சுருக்குறோம். அதனால் இங்கே ரைஸ் மாதிரி சோறு போட்டிருக்கு. இது உருளைக்கிழங்கு, அதுவும் ரைஸ் தானோ சோறு. இது உருளைக்கிழங்கு பிரட்டை வச்சுருக்கு. பருப்பு கறி கத்திரிக்காயாக பொரிச்சு பிரட்டி இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எங்களுடைய சமையல் மாதிரி இருக்குது. இது அப்பளம் மிளகா பொரிச்சு வச்சிருக்கேன். அவங்களும் மிரக்கறி சாப்பிட்றாக்களுக்கு வச்சுருக்குது. மிரக்கறி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. மிரக்கறி சாப்பிட்றாங்க. அடுத்தது இதுக்குள்ள முக்கியமாக மச்ச சாப்பாடு. சாப்பிடலாமா? இதுவும் ரைஸ் மாதிரி. ஏன்னா இதுவும் ரைஸ் மாதிரி
நாங்களும் சாப்பிட போகிறோம் இப்போ இது நாங்களும் மச்சம் தானே. ஓ இன்னைக்கு மச்சம் தான் நாங்கள் எப்படி அப்போ போடுங்க போடுங்க சார் போட்டுடுங்க. இது வந்து டெவல் செய்திருக்கு நம்ம காலேஜில் வந்து டெவல் செய்திருக்கு கொஞ்சமாக போடுங்க அப்புறம் பார்க்குறவங்களுக்கு கூட நினைப்பாங்க. குழம்பு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சமாக விடுங்க குழம்பா. இங்கே வாங்க நான் போடுறேன். இதுதான் இறைச்சி குழம்பு, தக்காளி பழமெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கு. இறைச்சி குழம்பு தான் தக்காளி பழமெல்லாம் போட்டு வச்சுருக்குது, நல்லா இருக்குது. அதே வெங்காயம் தக்காளி பழமெல்லாம் போட்டு சம்பல். மச்ச கறியண்டா கூடுதலாக எங்கட பக்கம் இப்படித்தான் சம்பல் வைப்பினா. இங்கே பாருங்க கதைச்சி கொண்டு இது சொதி வச்சிருக்கிறேன் வேண்டாம் சொதி. எனக்கு சொதி வேண்டாம். முன்னாடி சாப்பிடுறீங்களா? வேண்டாம். அப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் பயங்க. உருளைக்கிழங்கு பிராட்டி இருக்குது. இதுக்கு பருப்பு கறி வேறு. இது பருப்பு இதுதான் விருப்பமானது. எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் கிடக்கிடமே இல்லாமல் இருக்குது. எப்படி இருக்குது சாப்பாடு? ரைட், நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். ஒரு இடம் பார்த்து இருந்து சாப்பிடுவோமா? இடத்தை தேடி பிடிப்போம். நாங்கள் இங்கே வெறுமை இருக்கு. தம்பி வாங்க. டீச்சர் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. பசிக்கண்டா வயிற்ற பிடுங்குது. சரி கொஞ்சமாக ஏதாவது சாப்பிடுவோம். என்ன செய்வேன் என்ன மாதிரி எப்படி இருக்கு சாப்பாடு? நான் சாப்பிடல தானே. அவன் சொல்லலையா? அவன் ஒளிஞ்சு நிற்கிறான். நான் அப்போ என்ன நடிகர் என்ன ஒளிச்சு பிரயோசனம் இல்லை. எங்களை தான் சொல்றாரு ஒரு பாருங்க. நான் மனுஷியை ஒளிச்சு வச்சுக்கிறாங்க ஆட்டோ இல்லையா அவருக்கு போட்டு வைக்கிறேன். என்னட்ட படிச்ச வேண்டும் தெரியும் தானே. மாசர்கிட்ட படிச்சா முதல் மாசம் சொன்னா நான் கொஞ்சம் நெருக்க நான் இயக்கத்துக்கு போவேன். தண்ணி அடிக்கிறது பாருங்க. எந்த ஆள் தனியாக இருந்தால் ஐஸ்கிரீமை குடிச்சு கொண்டு இருக்கிறேன். இங்கே பாருங்க. இதுதான் வந்து பந்தல். அப்படி அழகா இருக்குண்டு. வந்திருந்தாரு. வடிவா எடுத்து போடுறதோ